Hello friends, welcome to Vijaya creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான். 1 kg மட்டனுக்கு நான் எப்படி யூஸ் பண்றேன்னு நான் போட்டுருக்கேன். அத பாருங்க. நான் டெய்லி வீக்லி ஒன்ஸ் மட்டன் குழம்பு வைக்கும்போது இதே ஸ்டைல்ல பண்ணனும், ஒரே ஸ்டைல்ல பண்ண கூடாது அப்படிட்டு டிஃபரண்டா பண்ணிருக்கேன். ஏற்கனவே ஒரு வாட்டி திருநெல்வேலி ஸ்டைல்ல மட்டன் குழம்பு வச்சிருக்கேன். அதையும் பாருங்க. இது நல்ல வித்தியாசமா ஒரு பொடிகள் போட்டு வச்சிருக்கேன். அத பாருங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ணி 1 hour வைக்கணும். அதுக்காக நல்லா மட்டனை 1 kg அளவு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ½ ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுட்டு, அப்புறம் 1½ ஸ்பூன் அளவு நான் வந்துட்டு தயிர் போட்டிருக்கேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. இது அப்படியே 1 hour வந்துட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் கொடுக்கணும், மூடி வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1 hour ஆகிட்டு ஒரு கடாய் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து நான் தக்காளி வெங்காயம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி நல்லா நறுக்கி ரெடி பண்ணி அதை நல்லா வதக்கி எண்ணெயில், ரொம்ப வதங்க வேண்டாம், மீடியமாக அது வதங்கினா போதும். அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் போட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப தக்காளி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா இந்த மாதிரி வதங்கி அதை ஒரு 5 minutes அப்படியே ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல பேஸ்ட் பதமாக அது தக்காளி வெங்காய கிரேவியே எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வதக்கி போடுற அந்த மிளகு சீரகம் அவ்வளோ மணமாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா குக்கர் சூடானதும் அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு, ஒரு கடல்பாசி போட்டு, அதில் ஒரு கருவேப்பிலை போட்டுட்டு, அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து சம அளவு எடுத்து அரைச்சதை போட்டிருக்கேன். அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டனை அது மேலே கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இந்த மட்டன் வந்து அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலை, அந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு வதங்கட்டும். அடுப்பை நல்லா கூட்டி வச்சு வதக்கி விடுங்க. இப்போ அது நல்லா கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் மட்டன் லைட்டாக சுருங்குற டைமில் நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், ஒரு ½ ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இவ்வளோ போட்டு அதையும் அதில் கூடயே அப்படியே நல்லா கிளறி விடுங்க. அந்த வத்தல் பொடியும் அந்த கொத்தமல்லி பொடியும் நல்லா மறுமணம் வர வரைக்கும் லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இப்போ கிளறுங்க. இந்த டைமில் அடுப்பை கூட்டி வச்சோன்னா அந்த சில்லி பவுடரோட அந்த கருகின மணம் வந்துடும். அப்போ குழம்பு வந்து நல்லா இருக்காது. இப்போ அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம், மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அது மேலே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதுக்கு மேலே நல்லா கிளறி விடுங்க. நல்லா இப்போ மசாலா, அந்த சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், இந்த கிரேவி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எல்லாம் அப்படியே பச்சை தன்மை அப்படியே மாறி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது நம்ம ஒரு ½ ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ½ ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு பேஸ்ட் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அதில் கொட்டிக்கலாம். திரும்ப நம்ம தண்ணி வந்து கிரேவி எவ்வளோ தேவையோ, குழம்பு எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கட்டியாக தான் குழம்பு தேவை. இப்போ ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம அதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டு வேக விட்டு கொஞ்சம் தண்ணியும் ஜாஸ்தி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி விட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு நான் குக்கரை மூடிட்டேன். குக்கரில் நல்லா உங்கள் குக்கர் எப்படி ஒரு விசில், சில குக்கர் வந்து 2 விசிலே நல்லா வெந்துடும். எனக்கு வந்து 5-6 விசில் வச்சு நல்லா வேக விட்டுருக்கேன். விசில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு நல்லா குக்கரை ஆற விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு.
இப்போ மட்டன் நல்ல அழகாக சுருங்கி வெந்து மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த கிரேவிலையும் மட்டனோட சாறு இறங்கி அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு கிரேவியும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக இருக்குது. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கரம் மசாலா வந்து தூக்கலாக இல்லை அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 வாட்டி கொதிக்க விடுங்க ஓப்பன் பண்ணி வச்சு. இப்போது மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. விஜயா கிரியேஷனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கனெக்ட் ஆகும். தேங்க்யூ.